ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது எந்த இலக்கியத்திலையும் இல்ல, எந்த இதிகாசத்திலையும் இல்ல, எந்த சட்டத்திலையும் இல்ல. ஆனா எஜுகேஷன் எம்பவர் பண்ணல. எப்படி சொல்லி வளர்த்துருக்காங்க, நீ வந்து ஒரு தங்க கூட்டு கிளி, உன்னை நல்லா பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்போம், இதுதான் வாழ்க்கை, கௌரவம் இதாமா அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால தான் அந்த குண்டு சட்டிக்குள்ளேயே. திருமணம் எப்பொழுது பிசினஸ் ஆகுதோ, திருமணம் எப்பொழுது பெருமை ஆகுதோ, அப்போ திருமணங்கள் ஃபெயிலியர் ஆகுது. தந்தை பெரியார் தான் சொல்றாரு. திருமணம் அப்படிங்கிற பந்தம் என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு பொண்ணை காலம் ஃபுல்லா காசே வாங்காம உனக்கு வந்து வேலை செய்யணும். அதுக்காகவும் உளவியல் ரீதியாகவே ஒரு தாய் தன்னுடைய மகனை எந்த பெண்ணுக்கும் கொடுக்க தயார் கிடையாது. இந்த பையன் சாகர வரைக்கும் என் கூட தான் இருக்கணும், நான் செத்ததுக்கு அப்புறம் அவன் யாரு கூட வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போகணுங்கிற தாய்மார்கள் இன்னைக்கு நிறைய ஊர்ல இருக்காங்க. நான் ஓப்பனா சொன்னா அது வேற மாதிரி ஆயிடும். சரிங்களா? படிப்புக்கும் சிந்தனைக்கும் சம்பந்தமே இல்லை. சத்தன்யாவோட வீடியோ ஒன்று சமீப காலத்தில் வந்துருக்குது, அவங்க மேக்கப் வீடியோ. அதில் வந்து அவங்க சொல்றாங்க, நீ பார்க்கறதுக்கு ஐயர்பிள்ளை மாதிரி இருக்க அப்படின்றாங்க. இந்த ஜாதிக்காரங்க தான் அறிவானவங்க, இந்த ஜாதிக்காரங்கன்னா அழகானவங்க. இப்போ நீங்கள் எவ்வளோதான் தற்காப்பு கலைகளுக்கு போனால் கூட அந்த பொண்ணு பயந்தாக்குள்ளையா கூட இருக்கலாம். அதை அடிக்கிறதுக்கு நம்ம மனசு இப்போ எவ்வளோ சட்டங்கள் இருக்கு, ஏன் யூஸ் பண்ண முடியல? எத்தனை பேருக்கு இந்த சட்டங்கள் இருக்கிறது தெரியும்? இருக்கிறது தெரிஞ்சா கூட அப்பா 2.5 கோடி ரூபா கல்யாணத்துக்கே செலவு பண்ணிட்டார், சாப்பாட்டுக்கே 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு. அது ஃபெயிலியர்னு சொல்லிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும்னு இந்த பொண்ணும் யோசிச்சிருக்கலாம். கோர்ட்டுக்கு போறவங்க நல்ல குடும்பத்து பொண்ணு கிடையாது, போலீஸ் வேலைக்கு போறவங்க நல்ல குடும்பத்து பொண்ணு கிடையாது, விவாகரத்து பண்றவங்க நல்லவங்க கிடையாது, பரம்பரையிலே யாரும் போலீஸ் ஸ்டேஷன் நீதான் ஏத்துனேன்னு மிதிச்சது கிடையாதுன்னு ஒரு பெருமை வேற. அதுல டிவோர்ஸ் நார்மலைஸ் பண்ணுங்க. டிவோர்ஸ் அசிங்கம் கிடையாது, டிவோர்ஸ் அவமானம் கிடையாது, பிரேக்கப் அவமானம் கிடையாது. எது தெரியுமா அசிங்கம்? எத்தனையோ வீடுகள்ல மகனும் மருமகளும் இருக்கக்கூடிய பெட்ரூமை எட்டி பார்த்த மாமியார்கள் பேப்பர்ல எத்தனையோ நான் படிச்சிருக்கேன். ரியல்ல நடந்துகிட்டு இருக்கு. ஓம் பையன் ஓம் கூட படுக்காத போது பக்கத்துல அவனுக்குன்னு இருக்கிற பெட்ரூம்ல படுக்கும்போது அவன் என்னெல்லாம் பாக்குறான்னு உனக்கு எப்படி தெரியும்? சோ அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றான். ரித்தன்யா போயிட்டு உங்க பையன் இப்படி எல்லாம் பண்ணாருங்க அத்தன்னு சொன்னப்ப அதை எப்படி அவன் அப்படி எல்லாம் பண்ணுவான்? அவனுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது சாமி, அவன் சின்ன பையன் கண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வரை தள்ளுபடி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ் BSc டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ். அவங்க அப்பாவை தான் முதல்ல தண்டிக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. அது சோஷியல் மீடியாலாம் பயங்கரமாக ட்ரால் பண்ணுற ஒரு விஷயமாவும் இருக்குது, விமர்சிக்க வேண்டியது தான். ஆனால் ஒரு குடும்பம் 300 பவுன் சவரனை வாங்கி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு 100 பவுன் 200 பவுன் போடணும்னு கேட்ட அந்த குடும்பம் வந்து இப்படி இவங்க அப்பாவை பேசும்போது அவங்க மேலே இருக்கிற குற்றங்கள்லாம் நீர்த்து போகுன்ற ஒன்று இருக்கு இல்லையா? அது இந்த நேரத்துல அவங்க அப்பா அறியாமே சொல்லிருக்கலாம். அறியாமே இல்லைங்க, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது எந்த இலக்கியத்திலையும் இல்ல, எந்த இதிகாசத்திலையும் இல்ல, எந்த சட்டத்திலையும் இல்ல. ஆனா காலம் இந்த உலகம் தோன்றியது பிறகு ஆதாமும் ஏவாளும் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதே ஆதாம் ஏவாள் கூட ஒரு ஆஞ்சலின் நீங்க சேர்த்து பேசியிருக்கீங்களா? அப்படி வாழ்ந்ததே இல்லையா? இருக்கே. அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாம் இவ்வளவு தூரம் எங்க வந்திருக்கோம்? ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? உனக்கு பிடிக்கலையா, அவனை டிவோர்ஸ் பண்ண இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற மனநிலைக்கு பெற்றோர்கள் தயாரே கிடையாது. நான் சொல்றது அவங்க அப்பா இல்ல, அவங்க அப்பா சொன்னது 100% உண்மை. அதுல நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் அதோட பின்னணியிலிருந்து வந்திருக்காரு. அவர் ஒரு அம்மா அப்பாவுக்கூட இருந்திருக்காரு, அவர் ஒரு மனைவியோட வாழ்ந்திருக்காரு. என் மகன் ஒரு மனைவி ஒரு பையனோட தான் இருந்து செத்து போயிட்டா அப்படின்னு இந்த சமூகத்திற்கு அவருடைய அந்த ஜாதிக்கு பெருமை சேர்த்து கொடுத்துட்டாரு. அவர் நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஏன் தப்பு இல்லைன்னா இதுதான் தப்பு இல்லை அப்படின்னு அவருக்கு பாடம் புகழ்த்தி இருக்கு இந்த சமூகம். நம்ம நாடு தான் அதை சொல்லி கொடுத்துருக்கு. ஆனா கண்ணு உனக்கு பிடிக்கலையா சாமி, உனக்கு பிடிக்கலன்னா நீ அப்பாட்ட வந்து சொல்லுடா, இவன் இல்லைன்னா இன்னொருத்தர் நான் கல்யாணம் பண்ணி வச்சு தரேன், இதுல என்ன இருக்குது, நீ நம்மள வீட்டுல வந்து வாழுன்னு அவர் சொல்லி இருந்தாரு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவருக்கே அந்த எஜுகேஷன் இல்லை, அவரே அதை நோக்கி எவால்வ் ஆகாத பட்சத்துல அவர் அப்படிதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா கௌரவ கொலைன்னு சொல்ற ஆணவ கொலைகளை பண்ற பெற்றோர்களே இங்க இருக்காங்க. அந்த மாதிரி சூழல்ல மெயினா இப்போ அந்த பொண்ணு பிரச்சனை வந்தப்போ அவங்க மாமியார்கிட்ட சொல்லியிருக்கு. அவங்க ஒரு பெண் தான், இதை நம்ம அடுத்து பேசணும். ஆனால் அவங்க அதை கேட்டுட்டு அவங்க அதை சரி பண்ணலை. இந்த வீட்டுக்கு வரும்போதும் பொறுத்து போமா சரியாயிடுன்ற மாதிரி இவங்க மேலோட்டமாக அதை வந்து சொல்லி அனுப்பி இவங்க சைடு தப்பு இருக்குது. ஆனால் இவங்க அப்பாவை நோக்கியே நம்ம விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு மாமனார் மாமியார் கணவர் இவங்க அதுல இருந்து எவ்வளவு அநாகரிகமான செயல்னு பார்த்துக்கோங்க. என் வீட்டில் மரணம் நடந்திருக்கு,
என்னுடைய ரத்தம் இறந்து போய் கிடக்குது, என்னையவே நீங்க நோண்டி நோண்டி கேட்கும்போது என்னை அறியாம கோபமாவும் வரும், ஆத்திரமாவும் வரும், அழுகையாவும் வரும். நீங்க வந்து செத்து போன உயிரை பக்கத்துல இப்படி வச்சுக்கிட்டு அந்த பிணத்தின் முன்னாடி பேட்டி காண்றதுங்கிறது மீடியாக்களுடைய மிகப்பெரிய உச்ச அநாகரிகம். அந்த அம்மா சாப்பிட்டுச்சா, சாப்பிடாம இவ உட்காந்து பேசிட்டு இருக்கா, அவ சேலை என்ன கலர்ல கட்டியிருக்கா, இப்படியெல்லாம் பேசுறதுங்க வந்து புள்ள செத்து போயிடுச்சு, இனி எனக்கு நீதி வேணும்னு கேட்குது. அது சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன, அது யோசிச்சு நம்மள மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இங்க ஒன்று பேச்சு போட்டிக்கு வரல. அவங்களோட எமோஷன்ல பேசுறாங்க. என் பிள்ளை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் காப்பாத்திருப்பேனேன்னு. எந்த ஒரு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு இஷ்யூ சொல்றேனே, ரேகா இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு கட்டம் வரைக்கும் தான் என்னாலே ஃபேஸ் பண்ண முடியும். அது அந்த அந்த கட்டத்தை தாண்டும் போது எனக்கும் அழுகாட்சி வரும், எனக்கும் சூசைட் பண்ணணும்னு தோணும். அது ஏதோ ஒரு சின்ன இந்த செகண்ட்ல தான் சேஞ்ச் ஆகும். அந்த பொண்ணுக்கு அது சேஞ்ச் ஆகல. இதுதான் இவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சூசைட் தாட்ன்றது இருக்குல்ல, இந்த பொண்ணு இறந்த அடுத்த நாளே அவங்க சொன்னாங்க பொன்னேரியில ஒன்று நடக்குது. அது என்ன சொல்றாங்க, இந்த மாதிரியான செய்திகள் ஊடகங்கள் வரும்போது அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை நோக்கி தள்ளப்படுறதும் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உளவியல் ரீதியா, இப்போ நீங்களே நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க. திடீர்னு நம்ம அந்த 4 நாளுக்குள்ளேயே அவ்வளோ சூசைட் பார்க்குறோம், அந்த டவுரி தொடர்பாகவும் பார்க்குறோம், மற்ற விஷயங்களையும் பார்க்குறோம், ஒரு பேரண்ட்ஸ் சூசைடும் பார்க்குறோம். இது எப்படி ஒரு நியூஸ் வர்றதுனாலே அதனால பாதிக்கப்படுறது இருக்கு? ஆமா உண்டுங்க. ஏன்னா இப்போ வந்து எந்த சொல்யூஷனுமே இல்லைன்ற மாதிரி அதில் அனுபவிச்சு அதிலே இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு ரிலீஃப், இது ஒரு டெம்பரரி ரிலீஃப். இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு இது வந்து சொல்யூஷன் கிடையாது, இது வந்து ஒரு ரிலீஃப். அதாவது இப்போ வாழ்றதான் வேதனையா அவங்களுக்கு சாகிறத விட, சாகிறதா நம்மளுக்கு நினைக்கிறபடி கிரேட்டஸ்ட் ஃபியர் நம்மளுக்கு என்ன இருக்க முடியும், சாவு தான். என்னைக்கு சாவு வருமோன்னு நினைக்கிறான்னா அவங்களுக்கு வந்து சாவு தான் இந்த வாழ்றதே அவங்களுக்கு வந்து சஃபரிங்காக இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு மீள்றதுக்கு இப்படி ஒரு பொண்ணு பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மளாலே அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. தெர் இஸ் அ எஸ்கேப். அதாவது அட் த எண்ட் ஆஃப் த ரோடுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு பாதையே தெரியல, உங்களுக்கு வேற வழியே இல்லை, ட்ராப்ட் அப்படின்ற போது நான் மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கிறேன்ற ஃபீலிங் வரும். நான் ஒரு வேஸ்ட்டுன்ற மாதிரி இருக்கும், யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லுதுல, அவ்வளோதான் என்னோடது, இதுக்கு மேலே நானும் நினச்சேன், ஒவ்வொரு தடவையும் ஹோப் பண்ணேன் ஏதாவது நடக்கும்னு, பட் எதுவுமே நடக்க போகிறது இல்லை, யாராலையுமே இந்த கண்டிஷனை மாற்ற முடியாது, அவ்வளோதான் என் லைஃப் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரப்போது அந்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் அந்த தாட் வந்துடும். சில பேர் வெல் பிளான்டாக பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கிறாங்க, பிளான் பண்ணி 2 நாள் முன்னாடி என்னெல்லாம் வாங்கி அப்படிலாம் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் இம்பல்சிவாக அவங்களோட உயிர் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி அவங்க மைண்ட் அது குழப்பிடும் அந்த நேரம். இதுதான் நம்மளுக்கு அந்த நேரத்துல இப்போ ரிதன்யாவுடைய இதுவே நியூஸ் வருதுன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறது, மத்தவங்க கஷ்டப்படுறத பாக்குறாங்களா, அப்போ நம்ம சூசைட் பண்றது கஷ்டமே பெருசா இருக்கும், கஷ்டம் நம்மளுக்கு நினைக்க மாட்டாங்க. என்னுடைய கஷ்டம் தான் அந்த இடத்துல நம்ம நிக்கும். மத்தவங்களை பத்தி எம்பத்தி அப்படிங்கறதெல்லாம் வரவே வராது. நம்மளோட இன்னொரு இடத்துல பாக்குறன்ற எண்ணங்கள்லாம் வராது. எல்லாருமே அதான் சொல்றாங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, மத்தவங்க எவ்வளவு நேரம் எவ்வளவு கஷ்டப்பட போறாங்க, என் கஷ்டத்தை யாராவது யோசிச்சீங்களா, என்னுடைய வலி என்ன அப்படிங்கறதான் அவங்களுக்கு தோணும். இப்ப அழறவங்களும் எவ்வளவு நாளுங்க, எல்லாமே டைம் வந்து எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிடும், போயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க. பட் இவங்க தான் போயிட்டாங்க, சொல்ல போனா போனவங்க தான் பாவம்ன்றது. நம்மளும் வந்து அதை கடந்து போயிடுவோம். ஆனா பாவம் போனவங்கள தான் அவங்க வாழ்க்கையை வந்து அனுபவிக்க முடியாம போயிட்டாங்கிறதா இதுல இருக்க ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதே போல இந்த விஷயத்துல பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இப்போ அவங்க அப்பாவெல்லாம் விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டு அது பேசு பொருளா இருக்கு. ஆனா காலங்காலமா மாமியார் மருமகள்ன்றது ஒரு எதிரியாவே சித்தரிக்கப்பட்டு இருக்காங்க. இன்னும் பார்க்க போனா அந்த பிரச்சனை இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு மாமியார் மருமகள் ஏன் இருக்க முடியல? அது வந்து எதனால அது ஒரு சில இடத்துல இருக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப பெண்களே நம்ம வந்து இந்த கருத்தரங்கமே வந்து ஒரு ஆண்களுக்கு எதிரானு சொல்ல முடியாது. இட்ஸ் ஈக்குவாலிட்டி. ஆண்களோட பிரச்சனை தான் பேசுறோம், நம்ம பெண்களோட பிரச்சனை தான் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா. நாங்க எல்லாரும் பெண்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து என்னுடைய வாதம் கிடையாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கே எதிராக இருக்கிற லெவலும் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, மாமியார் என்ன பண்ணாங்க, என்ன மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கூட இருந்து பார்க்கல, சொல்ல முடியாது. பட் நிறைய இடத்துல வந்து அந்த பையனை பெற்றவங்களுமே தான் அந்த மாதிரி ஒரு பையனை வளர்க்குறாங்க. இதுதான் நீ வந்து பெஸ்ட்டு, நீ தான் பையன் இல்லை, நீ எதுக்கு சட்டை எடுத்து வைக்கணும், நீ வந்து உன் தங்கச்சி தான் வேற வீட்டுக்கு போறா, நீ வந்து இன்னும் அவங்கள ஊட்டி வளர்க்குறது. என்னன்னா நாளைக்கு இவன் என்ன பார்த்துப்பான், கஞ்சி ஊற்றுவான்ற மாதிரி. எவ்வளோதான் பணம் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த பையனோட பாசம் அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தங்க பங்கிட வராங்கன்ற போது ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும். அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க உளவியல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து இவ வரானா எனக்கு பங்கு, அப்போ எதுக்கு, நான் தான் நிறைய பொண்ணு கேட்பாங்க, அப்போ எது கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, நீங்களே கூட வச்சுக்க வேண்டியதானே பையனை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் கஷ்டமா இருக்கும், இவ வந்துட்டாங்களே நம்மளோட அட்டென்ஷன் கிடைக்குமா, நமக்கு ஃபீல் வந்து ஒரு அம்மாவுக்கு தாட் ஆட்டோமேட்டிக்காவே வரும். அதுக்கு தான் நான் பெண்களை வந்து எம்பவர் பண்ணணும்னு சொல்றது. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே அந்த பையன் இவ்வளவுதான். இப்போ நீங்க எல்லாம் பேசுறீங்களா, எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன தெரியுமா, எக்ஸ்போஷர் கிடையாது. அந்த காலத்துல நம்ம ஹண்டர்ஸ் அண்ட் கேதரரா வாழ்ந்தோம், அந்த ஒரு சின்ன சமூகத்துல இருந்தோம். ஸோ அவங்க சொல்றதெல்லாம் முக்கியமா இருந்தது, அதனால நம்ம தாக்கப்பட்டோம் வந்தோம். இப்போ உலகம் பாருங்களேன், நம்ம எங்க இருந்து பேசிட்டு இருக்கோம், இதுக்கு சென்னை, தமிழ்நாடு, இந்தியா அப்படி எங்கேயோ போயிட்டு இருக்கு. டஸ் இட் ஈவன் மேட்டர்?
ஒண்ணுமே கிடையாது. இன்னும் டவுரி கொடுக்கணும்னு இவ்வளவா? நீ ரித்தனியா வேற எங்கேயாவது போய் ஏதோ ஒரு அடையாளத்துல வாழ்ந்திருக்க முடியாதா? ஆனா அவளுக்கு பார்க்கும்போது இந்த சமுதாயமே நம்மளை வந்து அப்படியே குறைக்குது அப்படின்றாங்க. சமுதாயத்துக்கு உயிர் கொடுக்கறதே நம்ம தான் சொல்றேன். எல்லாரும் சொல்றாங்க, ஏங்க ப்ரெஷர் பண்றீங்க, ஏங்க இப்படி பேசுறீங்க எங்களை? நம்ம எத்தனை பேர் வாயை போய் மூடுவீங்க நீங்க? நான் போய் கேட்க முடியுமா? ஏமா நீ வந்து அவங்க கூட சொன்னாங்க தாலி போடலன்னு, யாருக்கு இவங்கள மூடு, அவங்க வாய மூடு, இவங்க வாய மூடு, நான் எல்லாரையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஐ கேன் கண்ட்ரோல் மை செல்ஃப். அந்த மன வலிமையை இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் கொடுக்கல. எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த பொண்ணு கிராஜுவேட் தான் எனக்கு தெரிஞ்சு. வாட் டிட் த எஜுகேஷன் டூ டு ஹர்? ஒன்றும் பண்ணல. எஜுகேஷன் எம்பவர் பண்ணல. எப்படி சொல்லி வளர்த்துருக்காங்க? நீ வந்து ஒரு தங்க கூட்டு கிளி, உன்னை நல்லா பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்போம், இதுதான் வாழ்க்கை, கௌரவம் இதாம்மா அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததுனாலதான் அந்த சுட்டுக்குள்ளி, அந்த குண்டு சட்டிக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. உலகம் எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசல, ஏன் இன்னொரு வாழ்க்கை வாழலைன்னா ஷீ டசன்ட் நோ. அதுக்கு என்ன காரணம்? இந்த சின்ன வயசுல இருந்து நம்ம அதுக்கு தான் வெளிநாட்டுக்கு பிள்ளைங்க அனுப்பி வைங்க, நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. ஏன்னா பெற்றோர்களுக்கே எக்ஸ்போஷர் கிடையாது. அந்த ஏரியா தாண்டி அவங்களாம் நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த ஏரியா நான் தான் ராஜன், அங்க போய் பார்க்க சொல்லுங்க, அவங்களாம் ஒண்ணுமே கிடையாது, பணக்காரனே கிடையாது. பொத்தி வளர்க்கறதே ஒரு பெருமையா சொல்றது இந்த ஊர்கள்ல. அது சமுதாயம் அப்படிங்கிறது வந்து தான் நம்மளுக்கு வந்து முக்கியம் நினைக்கிறாங்க. சொன்ன மாதிரி திருநெல்வேலியில தான் இனி கௌரவ கலைக்கு இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பெருமையா வேற சொல்றாங்க. அவனை கூட்டி பிரிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் பாத்தீங்களா? நாங்க அந்த பொண்ணோட மனநிலைமை என்ன? இவ்வளவு நாள் அவனையே அவ மனசுல நினைச்சு கல்யாணம், இப்போ ஒரு செக்ஷுவலா அவங்க ஈடுபடணும்னா அவங்க சொல்ற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து பெண்களுக்கு அப்படிதான், அதுவும் சமுதாயம் தான் ஏற்படுத்திருக்கு. உண்மையா பெண்கள் அப்படி கிடையாது பயாலஜிக்கலி. அதையும் சமுதாயம் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. காதல் இருந்தாதான் உனக்கு காமம் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலன்னு நீ அசிங்கம்னு. ஸோ அப்படி இருக்க போது அந்த விஷயத்தை ஏன் அவங்களால எடுக்க முடியலன்னா, அந்த திருநெல்வேலி அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்துருக்கு. லவ், அஃபெக்ஷன் அதெல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கௌரவம். ஏன்னா அவனுங்களுக்கு தெரிஞ்சதே அந்த ஊர்ல 4 பேருன்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் நம்மளுக்கு கிரீடம் கொடுக்குறாங்க. அவங்கள வளர்க்கும் போதே அவன் உன்னை என்ன நினைப்பான்ப்பா, உன் மாமா என்ன நினைப்பான் பாத்தியா, அவன் என்ன பத்தியா பேசுவான் பாத்தியா, இன்னி வரைக்கும் அவங்கள பத்தியே தான் அந்த பெண்ணுக்கு அந்த ஆணுக்கு 2 பேருக்குமே தான். இப்ப பசங்களுக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கு. சொல்லி 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 வளர்க்கும் போது அவங்க என்ன நினைச்சிருவாங்க, தே ஆர் ஆல் கோயிங் டு டிசைட், என்னோட லைஃபே அவங்க தான், அவ்வளவுதான்ற மாதிரி அவளுக்கு கண் கட்டி போயிடும். அதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இருக்குன்னு பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸ்போஷர் கொடுங்க, மன வலிமைன்ற ஒரு அருமையான விஷயத்தை கொடுங்க, நீ கான்பிடன்ஸை கொடுங்க. இப்ப நீங்க எவ்வளவுதான் தற்காப்பு கலைகளுக்கு போனா கூட அந்த பெண்ணு பயந்தாங்குள்ளியா கூட இருக்கலாம். அதை அடிக்கிறதுக்கு நம்ம மனசு இப்ப எவ்வளவு சட்டங்கள் இருக்கு, ஏன் யூஸ் பண்ண முடியல? எத்தனை பேருக்கு இந்த சட்டங்கள் இருக்கிறது தெரியும்? இருக்கிறது தெரிஞ்சா கூட அதை எத்தனை பேர் யூஸ் பண்ண முடியும்? டவுரி ஆக்ட் எல்லாமே தெரிஞ்சதுதான், டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏன் யூஸ் பண்ண முடியலன்னா, அந்த சமுதாயத்துக்குள்ள அது வேணாம். நீங்க லா வந்து அலோவ் பண்ணாதான் வீட்டுக்குள்ளே வர முடியும். நாங்களே அலோவ் பண்ணலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு நம்ம அலோவ் பண்றதுக்கு நம்ம மனசு அதுக்கு வந்து இருக்கணும். ஒரு பொண்ணு அங்க போயிருக்கானா, she doesn't know the difference between abuse and treatment. அங்க பொண்ணுக்கு வந்து நடந்த அபியூஸை வந்து லேட்டா தான் சொல்லிடுறா, இது வந்து எனக்கு நடந்திருக்குது அபியூஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து புரியறதுக்குள்ள நாளாகி போச்சு. ஆமா, எனக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு ஜட்ஜ் பண்ற கெப்பாசிட்டி அந்த அப்பா அம்மா அவங்களுக்கு இல்ல. அந்த பையனையும் வளர்த்தது நம்ம கண்டிப்பா தப்பு தான். அந்த பையனையும் வளர்த்தது சாரி டாக்டர், அது ஏன் இல்லைன்னா அவங்க அதை தாண்டி வர தயார் இல்ல. இப்ப நம்ம போய் ஒண்ணு சொல்லி கொடுக்குறோம்னு வைங்களேன், இவ சொல்லி கொடுத்து நம்ம கத்துக்கணுமா? இது எங்க இருந்தோ கத்துக்கிட்டது. அந்த இடத்துக்கு அவங்க வரத்துக்கு இன்னும் 25 வருஷம் மினிமம். நான் சொல்றது அந்த பொண்ணு கிடையாது, அந்த அப்பா வராரு இல்லையா, அவர் சென்னைக்கு டிராவல் பண்ணி வரதுக்கு கூட மினிமம் 25 வருஷம் வேணும். இப்ப இந்த ஒரு மரணம் அவருக்கு கொடுத்த அனுபவம் இருக்குல்ல, இந்த சோசியல் மீடியா கொடுத்த அவமானங்கள் இருக்குல்ல, இதுல ஒருவேளை அவர் பக்குவப்படலாம். அடடே, நான் அந்த மனநிலைக்கு போயிருந்தேன்னா இந்த உயிரை காப்பாத்திருப்பேங்கிறது எப்ப வரும்? இப்ப வரும். ரெண்டாவது இன்னொன்னு நீங்க கேட்டீங்க, பொதுவாவே தாய்களுக்கு மகன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். மகளை விட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு உளவியல் ரீதியா வேற காரணங்கள் இருக்கு. நான் சொல்றதை விட அந்த டாக்டர் சொல்லணும். டாக்டர் அதை ஓப்பனா சொல்லுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஓப்பனா சொன்னா அது வேற மாதிரி ஆயிடும். சரிங்களா? உளவியல் ரீதியாகவே ஒரு தாய் ஒரு தன்னுடைய மகனை எந்த பெண்ணுக்கும் கொடுக்க தயார் கிடையாது. அதுதான் முதல். நீங்க கூடிய நீங்க மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்குல்ல, அதே பையனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அக்காவையோ தங்கச்சியோ கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த பையன் என்ன சட்டை போட்டிருக்கான், இந்த சட்டை நான் வாங்கி கொடுக்காம அவ வாங்கி கொடுத்ததா, எத்தனை தோசை சுட்டு கொடுத்தா, இந்த தாயை விட வந்த மருமக சூப்பரா சட்னி அரைச்சு கொடுத்தா கூட என் பையன் உன் சட்னி பிடிக்காதுன்னு தான் சொன்னான்னு சண்டைக்கு தயாராகக்கூடிய மனநிலை கொண்டவர்கள். இருக்குமோ ஒரு தாய்க்கு? ஓவர் பொசசிவ். பொண்டாட்டியை விட பொசசிவ் இருக்கும். இதுதான் சைக்காலஜிக்கலா உண்மை. ஏன்னா இது உளவியல் ரீதியா அவங்க சொல்லணும், இன்னும் கிளியரா சொல்லலாம். பட் அது நம்ம மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வளர்ச்சி அடைஞ்ச ஊரு ஆகல. அதுதான். சோ அவங்க என்னன்னா, இந்த பையன் சாகர வரைக்கும் என் கூட தான் இருக்கணும், நான் செத்ததுக்கு அப்புறம் அவன் யாரு கூட வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போகணுங்கிற தாய்மார்கள் இன்னைக்கு நிறைய ஊர்ல இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பேசணும். அதனாலதான் அந்த அம்மா, என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான், என் பையன் அவ்வளோ அறிவு இருக்காது, அவன் அப்படியெல்லாம் பண்றவன் இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க. உன் பையன் அதுக்கு மேலேயும் பண்ணினான்னு யாருக்கு தெரியும்?
கட்டினவனுக்கு தான் தெரியும். அந்த அந்த ஸ்டேஜுக்கு அவங்களால வர முடியாது. அந்த ஒரு இடத்தை தவிர எல்லா இடத்துலயும் அவங்க உழவிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிற கியூரியாசிட்டி எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கு. அது தெரிஞ்சு சில இடங்கள் மட்டும்தான் நீ நல்லா இருமா அப்படின்னு அனுப்பிவிடுவாங்க. அது எந்த இடம்னா, தான் பையனை 10ஆவதுல இருந்து போர்டிங் விட்டு லண்டன் அமெரிக்கான்னு படிக்க விட்டு அவன் நம்ம கையை விட்டு பறந்த ஒரு கிளின்னு தெரியுது பாருங்க, இருக்கட்டும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும் அப்படின்னு விடுவாங்க. ஆனா இந்த 12ஆவது வரைக்கும் தம்மகன் உள்ளுக்குள்ள வச்சு அதே வீட்டுல இருக்கிற பொட்ட பிள்ளைய போர்டிங்ல விட்டால் கூட அவங்க வந்து நல்லா வச்சிருக்கானா அப்படின்னு எட்டி பார்க்கக்கூடிய சமூகம் தான். எத்தனையோ வீடுகள்ல மகனும் மருமகளும் இருக்கக்கூடிய பெட்ரூமை எட்டி பார்த்த மாமியார்கள்னு பேப்பர்ல எத்தனையோ நான் படிச்சிருக்கேன். ரியல்ல நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இதுக்கெல்லாம் காரணம்னா, தன்னோட மகனை எந்த தாயும் விட்டு கொடுக்க தயாரே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து அதனாலதான் ரித்தன்யா போய் உங்க பையன் இப்படி எல்லாம் பண்ணாருங்க அத்தைன்னு சொன்னப்ப, அது எப்படி அவன் அப்படி எல்லாம் பண்ணுவான், அவனுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது சாமி, அவன் சின்ன பையன் கண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் தன் மகன் அதையெல்லாம் தெரியாதவன் அறியாதவன் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓம் பையன் ஓம் கூட படுக்காத போது பக்கத்துல அவனுக்குன்னு இருக்கிற பெட்ரூம்ல படுக்கும்போது அவன் என்னெல்லாம் பாக்குறான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஸோ அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றான். அதோட எஃபெக்ட் தான் இங்க வந்து நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இப்ப அவங்க ஏன் வாய் திறக்கலன்னா எந்த மீடியாவும் அவங்க வீட்டு கதவு திறக்கலையே. கண்டிப்பா. திலகவதி, நீங்க சொல்லுங்க, இந்த விஷயத்துல பெரிய ரோலா இருக்கிறது வந்து பணம் தான் பெரிய ரோலா இருக்கு. இவர் வந்து ஒரு நல்ல ஒரு வசதி உள்ள ஒரு மகனுக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்கணும்னு தேடி அந்த பகுதியில் ஒரு பெரிய வசதியான ஒரு குடும்பம். அந்த பையன் வேலைக்கெல்லாம் போகிறதா தெரியல, அதை கூட பின்னாடி சொல்கிறாங்க. அவன் வேலைக்கு போகலன்னா அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. இல்லை 28 வயசு தானே ஆகுது, மெல்ல போவார் அப்படின்னு அவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போது அந்த பெரிய ரோல் பணம் இருக்கிறதுனால கூட அப்பா 2.5 கோடி ரூபா கல்யாணத்துக்கே செலவு பண்ணிட்டார், சாப்பாட்டுக்கே 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு, இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு. அது ஃபெயிலியர்னு சொல்லிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும்னு இந்த பொண்ணும் யோசிச்சிருக்கலாம். இவங்களுமே அதை பேச்சப் பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலான்ட்டே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இதில் பெரிய ரோலாக ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபான்னு போனதுனால அது ஒரு கான்ட்ராக்டாக பிஸ்னஸாக இருக்கிறதுனால தான் இந்த இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸுக்கு காரணம்னு பார்க்கலாமா? நிச்சயமா இது வந்து நம்ம வெறும் ஒரு உமன் சார்ந்த ஒரு பிரச்சனையா மட்டுமே பார்க்காம கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா போனோம்னா இதுல சாதியும் வர்க்கமும் இருக்கு. அவங்க கிட்ட வந்து சாதி கட்டாயமா நம்ம வெளிப்படையா தெரியுது. அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி ஒரு வர்க்க மனநிலையில இருக்காங்க. எவ்வளவு சொத்து வச்சு இந்த ஈவன் அவங்க சொன்ன மாதிரி இந்த பெல்ட் ஃபுல்லாவே அவங்க வந்து எவ்வளவு கோடிகள் வச்சிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ வர்க்கம் சார்ந்து நம்ம வந்து அதை பார்க்கல, சாதி சார்ந்து பார்க்கல. திரும்ப 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 அது பெண்கள் தைரியமா வரணும், பெண்களோட மனநிலை இதை சார்ந்து நம்ம சுத்தி இருக்கும்போது பின்னாடி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த வர்க்க அரசியலையும் சாதி அரசியலையும் நம்ம பேசிதான் ஆகணும். ஒரு நிலப்பிரபுத்துவம் மாதிரி வந்து அவங்க அந்த நிலம் சார்ந்து அவங்க வந்து அந்த ஹெரிட்டேஜ்லயே வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு வச்சிருக்கேன், உன் பிள்ளைக்கு எவ்வளவு வச்சிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ், திருமணம் எப்பொழுது பிசினஸ் ஆகுதோ, திருமணம் எப்பொழுது பெருமை ஆகுதோ அப்போ திருமணங்கள் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ அந்த திருமணத்தினால பாதிக்கப்படுறவங்க யாருன்னா பெண்களா இருக்காங்க. இதான் ஃபெட்ரிக் ஏங்கல்ஸ் சொல்றாரு. இப்ப திருமணம் அப்படிங்கிற கட்டமைப்பே வந்து ஆணுக்கானது. அதுல ஆண் எஜமானனா இருக்கான், பெண் உழைப்பாளியா இருக்கா. இங்க வெறும் ஆதிக்கம் மட்டும்தான் இருக்கு. இயற்கையில மனிதர்களுக்குள்ள திருமணம்ன்ற பந்தம் கிடையாதுன்னு ஒரு ஓப்பனா பேசுறாரு. தந்தை பெரியார் தான் சொல்றாரு, உனக்கு திருமணம் அப்படிங்கிற பந்தம் என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு பொண்ணை காலம் ஃபுல்லா காசே வாங்காம உனக்கு வந்து வேலை செய்யணும், அதுக்காகவும் அவ உன்னை விட்டு போக கூடாது அப்படின்றதுக்காக கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஒரு ஆள் வேணும், அதனால நீ பெண்களை அப்படி வச்சிருக்க அப்படிங்கிறாரு. பிரபஞ்சன் என்ன சொல்றாரு, 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்கு என்னெல்லாம் அந்த சமூகத்துக்கு தேவைப்படலையோ அததான் திருமணம் அப்படிதான் தேவைப்படுது, அதான் நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாத்தையும் நம்ம பேசிக்கா பார்த்தோம்னா இங்க நம்ம வளர்க்கிற பெண்களுடைய மனநிலை எப்படியா வளர்க்கிறோம், பெண்களையும் சாதிய ரீதியான மனநிலையோட தான் வளர்க்கிறோம். பெண்ணை வந்து இந்த சாதி என்னவா பாக்குதுன்னா ஒரு ஊடகமா பாக்குது. அவன் மூலமா தான் ஜாதி கடத்தப்படுது, அவன் மூலமா தான் வாரிசு கடத்தப்படுது, அவன் மூலமா தான் சொத்து கடத்தப்படுது. அப்போ இந்த பெண்ணை இந்த சமூகம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு ஊடகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஏன் இந்த மீடியம்குள்ள போய் நிக்கணும், நம்ம ஏன் ஒரு மீடியமா வாழணும்ன்ற தெளிவு பெண்களுக்கு வராம அதை உடைச்சிட்டு, ஒரு பொண்ணு சாதியை உடைச்சிட்டு வெளில வராம, ஒரு பொண்ணு வர்க்கத்தை உடைச்சிட்டு வெளில வராம இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு பெண்ணை என்ன மாதிரி வளர்த்திருக்கோம், டு பி a குட் வைஃப், டு பி a குட் மதர், இதுதான் அவரோட அல்டிமேட் கோல். இந்த கோலை நோக்கி தான் நீ போகணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்ப அந்த கோலை நோக்கி தான் அந்த பொண்ணோட மனநிலை இருக்கு, தன்னோட உடையில இருந்து, காதல்ல இருந்து, சிந்தனையில இருந்து. ஏன்னா நம்ம எவ்வளவு ரீல்ஸ்ல பாக்குறோம். இப்ப நம்ம வந்து மாமியாரை பத்தி பேசுறோம், அம்மாவை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா பெண்களே என்ன மனநிலையில இருக்காங்க, எவ்வளவு ரீல்ஸ்ல வந்து நான் இந்த ஜாதி பொண்ணு, என்ன தொட்டா நாங்க வெட்டுவோம், நாங்க எங்களை வந்து நீ மயக்க பாக்குறியா, நாடக காதல் பண்றியா, இதையெல்லாம் பேசுறது பெண்கள் தான்.
ஓகேவா? இப்ப இந்த பெண்கள் பேசுறாங்கன்னா அவங்க என்னவா இருக்காங்கன்னா மாஸ்டர் ஸ்லேவ்ஸா இருக்காங்க. யாரெல்லாம் ஆணாதிக்கம் பண்றாங்களோ அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து அப்படியே உள்வாங்கிக்கூடிய ஒரு மாஸ்டர் ஸ்லேவ்ஸா இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம உடைக்கணும். கல்வி மூலமாகவோ அரசியல் விழிப்புணர்வுகள் மூலமாகவோ இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் மூலமாகவோ பெண்களை எஜுகேட் பண்ணணும். அப்போ அவங்க எஜுகேட் ஆக ஆக மேம் கரெக்டாக சொன்னாங்க, அந்த பொண்ணு முடிவு பண்ணும் வெளில வரணும், நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன், நான் இதை வந்து இப்போ எவ்வளோ சட்டங்கள் இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போவேன். இப்போ என்ன சொல்றோம், நல்ல குடும்பத்து பொண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டாங்க. நல்ல குடும்பத்து நல்ல குடும்பமே போலீஸ் ஸ்டேஷன் போகாது. போலீஸ் ஸ்டேஷன் போகாது. நல்ல குடும்பத்து பெண்கள் விவாகரத்து பண்ண மாட்டாங்க. அப்போ கோர்ட்டுக்கு போறவங்க நல்ல குடும்பத்து பொண்ணு கிடையாது, போலீஸ் வேலைக்கு போறவங்க நல்ல குடும்பத்து பொண்ணு கிடையாது, விவாகரத்து பண்றவங்க நல்லவங்க கிடையாது. எங்க குடும்பத்துல எங்க பரம்பரையிலே யாரும் போலீஸ் ஸ்டேஷன் நீதான் ஏத்துனேன்னு மிதிச்சது கிடையாதுன்னு ஒரு பெருமை வேற அதுல. அப்போ டிவோர்ஸ் நார்மலைஸ் பண்ணுங்க. டிவோர்ஸ் அசிங்கம் கிடையாது, டிவோர்ஸ் அவமானம் கிடையாது, பிரேக்கப் அவமானம் கிடையாது. எது தெரியுமா அசிங்கம்? உங்களை இழந்து ஒரு உறவுக்குள்ள இருக்கீங்க, உங்களை சுயமரியாதையோட இழந்து உறவுக்குள்ள இருக்கீங்க, சாக தயாரா இருக்கீங்க, உங்க லைஃப நீங்க வந்து விட்டு கொடுக்க தயாரா இருக்கீங்க. இப்ப இதெல்லாம் தான் அசிங்கமே தவிர நீங்க 2வது திருமணம் பண்றது அசிங்கம் கிடையாது, 4வது திருமணம் பண்றது கூட அசிங்கம் கிடையாது. சோ இந்த மனநிலையை வளர்க்கணும். 2வது, இதை நாம வந்து திரும்ப திரும்ப ஒதுக்கி இது வந்து பெண்கள் பிரச்சனை, இது வந்து டவுரி பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி இந்த சமூகம் ரொம்ப ஈஸியா வாழ்ந்துட்டு போகுது. ரொம்ப அதை குறுகி பாக்குறோமோ, ஒரு பெண்ணோட பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை, டவுரி பிரச்சனை, கல்யாணம் ஆன பொண்ணோட அது 2 குடும்பத்து பிரச்சனை அப்படின்ற மனநிலையில போயிடுச்சு. இப்ப மீடியா வரைக்கும் வந்ததுனாலதான் இதை ஒரு இஷ்யூ ஆக்கி நம்ம 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இது மீடியால வரலன்னா 2 குடும்பத்து பிரச்சனை. இன்னைக்கு டவுரி கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகாம எத்தனை குடும்பங்கள்ல மூடி மறைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? வெளியே போனா அசிங்கம், தோண்டி தோண்டி பேசுவாங்க, பொண்ணு பேர் வந்துரும், மீடியால வந்துரும், அசிங்கம்ன்றதுனால ரெஜிஸ்டர் ஆகாத டவுரி கேசஸ் தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு தெரியுங்களா? மூடி மறைச்சிருவாங்க. போஸ்ட்மார்ட்டம்லாம் கிடையாது, அது அந்த பொண்ணு எப்படி செத்துச்சுன்னு தெரியாது, ஓடி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு குரூரமான சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும். அப்போ இங்கே வந்து நாம இதை வெறும் பெண்கள் பிரச்சனை அப்படின்னு என்னைக்கு நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு இதுக்குள்ள ஆண்கள் வந்து பேசலையோ, என்னைக்கு இங்க இதுக்குள்ள சாதி பிரச்சனையை வந்து பேசலையோ, என்னைக்கு வர்க்க பிரச்சனையை நம்ம பேசலையோ, அன்னைக்கே நாம வந்து இதுக்கான தீர்வு காண்ற தகுதி இழந்துடுறோம். நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க, இங்க வந்து இந்த கல்ச்சுரலா டவுரின்றதே இங்க எப்படி சொல்லுவாங்கன்னா சீதனம், சீரு. அதை ஏன் நீங்க வந்து அப்படி சொல்றீங்க? வரதட்சணை, நாங்க எங்க பொண்ணு கொடுக்குற சீரு இது சீதனம் சொல்லி அதை ஒரு ஊர்வலமாலாம் போய் அதை நாங்கள் இவ்வளோ தாம்பலத்தில் கொண்டு வரோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கல்யாணத்திலேயே அவங்க வெளிப்படையாக சொல்கிறத தாண்டி ஊருக்கே அதை காட்டினதுனால தான் அத்தனை சவரன் பேசுகிறாங்க. இது இன்னும் போக போக அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இந்த கல்யாணத்தோட செலிப்ரேஷன் அப்படின்றதே ஒரு பக்கம் கொண்டாட்டமாக பார்க்குறதுன்றது ஒன்று, இன்னொன்று தங்க குடும்பத்தோடைய பெருமையாக பார்க்குற ஒன்று வந்து அதிகரிச்சுட்டு இருக்குல்ல. இந்த போக்கு வந்து இதை அதிகரிக்கும் போது சட்டத்தினால என்ன பண்ண முடியும்? இந்த சமூகம் மேலும் இப்போ சிம்பிளாக கல்யாணம் பண்ணுற ஒருத்தங்களுக்கு கூட ஏன் பொண்ணு பையன் கல்யாணத்தை வந்து ரிச் ஆகணும், பண்ணி பாத்துறணும்ன்றதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க தானே? ஆமா, அது வந்து ஒரு போதை மாதிரி. இப்போ 4 பேர் ஒரு ரீல்ஸ் போடுறாங்கன்னா அதே ரீல்ஸ் நம்ம பண்ணணும், நமக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகுதுல. ஈவன் ஒரு மஞ்சப்பொடியை ஒரு கிளாஸுக்குள்ள கொட்டுறது கூட ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க போட்டோஷூட், ப்ரீ மேரேஜ் போட்டோஷூட் பண்றாங்க, போஸ்ட் மேரேஜ் போட்டோஷூட் பண்றாங்க, இப்படி கிராண்டா பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது யங் கப்பிள்ஸ்க்கு வந்து அது ஆசையா இருக்கு. ஸோ அது யங் கப்பிள்ஸ்க்கு அது ஆசையா இருக்கு தாண்டி அந்த செலவு யார் மேல போய் விழுது? அந்த பண்ண யாரோட பேரண்ட்ஸ்? பொண்ணோட பேரண்ட்ஸ். ஓகே, இந்த டவுரி சிஸ்டம் வந்து வெறும் கட்டில் பீரோலோட நிக்கல, வாஷிங் மிஷின் வாங்கி நிக்கல. இது வந்து எங்க நிக்குதுன்னா, உங்களுக்கு என்னெல்லாம் திருமணத்தை குறித்த ஃபேண்டசிஸ் இருக்கோ அந்த ஃபேண்டசிஸ்லாம் மீண்டும் மீண்டும் யார் மேல போய் திணிக்கப்படுதுன்னா பொண்ணோட அப்பா மேல திணிக்கப்படுது. நீங்க மாடர்னைஸ்ட் ஆகி நீங்க வந்து உங்க போட்டோகிராஃபில நீங்க வந்து எவ்வளவோ புதுவிதமான விஷயங்களை பண்ணி நீங்க டெக்னாலஜி நீங்க வந்து லைக் டெவலப் பண்ணாலும் உங்களுடைய இறுதி கட்டமா அதோட பேமெண்ட்ல இருந்து அதோட எல்லா விஷயங்களையும் மீண்டும் மீண்டும் டவுரின்ற சிஸ்டம் மூலமா பெண்ணோட குடும்பத்தை தான் பாதிக்கப்படுது. அதனால நம்ம ஃபேண்டசிஸ் மாறினாலும் இங்க பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள் கூட குடும்பத்தினர் தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ வந்து நான் ரீசெண்டா ஒரு காலேஜ் போனப்போ இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக கேட்டிருந்தாங்க. சும்மா இந்த பக்கம் ஃபுல்லா பிள்ளைங்க கேர்ள்ஸ் உட்காந்துருந்தாங்க, பாய்ஸ் உட்காந்துருந்தாங்க. பாய்ஸ்கிட்ட கேட்டேன், டவுரின்னு சொன்ன உடனே உங்க மனசுக்குள்ள என்னப்பா தோணுது? நீங்க சும்மா அப்படியே ஒரு வார்த்தை தான் சொல்லணும்னு சொன்னேன். பைக்கு, மாமனாரு, அப்புறம் வந்து தங்கம், அப்புறம் வந்து கிஃப்ட், இந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னாங்க. பொண்ணுங்க கிட்ட கேட்டேன், டவுரினா உங்களுக்கு என்ன தோணுது? அப்போ பொண்ணுங்க சொன்ன வார்த்தைங்க மரணம், கடன், சுமை, கண்ணீர். பாருங்க, ஒரு டவுரி அவங்களுக்கு என்னவா இருக்கு, இவங்களுக்கு என்னவா இருக்கு. அவன் வந்து அழகா பைக்கை வாங்கிக்கிறான், நான் மை ஃபாதர் இன் லாஸ் கிஃப்ட்னு போட்டுறான், ஜாலியா போட்டுறான், ஜாலியா சுத்துறான். அது அசிங்கம்.
உன் காசுல வாங்கு. இந்த டவுரி வந்து ஒரு சைக்கிளா இயங்கிட்டு இருக்கு. என்னன்னா இது பெண்களுக்கு மட்டும் பாரம் இல்ல, ஆண்களுக்கும் பாரம். என் வீட்டுல நான் ஒரு ஆம்பளையா இருக்கேன், என் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னா அதை நான் யார் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என் அக்கா தங்கச்சியை நான் கட்டி கொடுக்கணுன்றதுக்காக நான் வேலைக்கு போறேன், நைட்டு பகலும் வேலை செய்யறேன், என் உழைப்பு சுரண்டப்பட்டு நான் சம்பாதிச்சு நகை சேர்த்து வேற ஒருத்தன்ட்ட கொடுக்குறேன். ஆனா நான் என்ன பண்றேன்? இன்னொருத்தன் பொண்ணுகிட்ட நான் காசு வாங்குறேன், டவுரி வாங்குறேன். இந்த சைக்கிள் யார் தான் என் பண்றது? நீ சம்பாதிச்சு கொடுக்கும்போது உன் தங்கச்சிக்கு இது கொடுக்குறேன்னா நீ கஷ்டப்படுற, அப்ப இன்னொருத்தன் தங்கச்சிக்கிட்ட நீ எதுக்கு நீ டவுரி வாங்குற? இந்த சிஸ்டம் இப்ப இது யாரா இந்த சைக்கிள் நீங்க பிரேக் பண்ணாம, இப்ப ஆண்கள் இதுல இருக்காங்க, ஆண்கள் இருக்கு, குடும்பம் இருக்கு, ஜாதி இருக்கு, எல்லாமே இருக்கு. டவுரிங்கிறத நம்ம திரும்பியும் பெண்களுடைய இஷ்யூவா நம்ம சுருக்க முடியாது. இப்ப யங் கப்பிள்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் இந்த சைல்ட் மேரேஜ் ஆக்ட்ல ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னன்னா அந்த திருமணத்துக்கு போனவங்க, மொய் எழுதுனவங்க, சீரியல் லைட் போட்டவ, பந்தல் போட்டவங்க எல்லாருமே தப்பு பண்ணதா அட்டுறோம். அந்த மாதிரி டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்லயுமே கொண்டு வாங்க. எந்த திருமணத்துல வெளிப்படையா இது என் பொண்ணுக்கு இவ்வளவு போட்டிருக்கேன் அவ்வளவு போட்டிருக்கேன்னு எக்ஸிபிட் பண்ணி பண்றாங்களோ, அங்க போறவங்க, மொய் எழுதுறவங்க, சாப்பிடுறவங்க எல்லாரையுமே நீங்க வந்து சார்ஜ் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி திருமணங்கள் இதை வந்து பெருமையா பண்ணக்கூடிய விஷயங்கள் நிற்கும். ஏன்னா இங்க டவுரின்ற சிஸ்டமே பெண்ணை ஒரு பொருளா, ஒரு மாடு மாதிரி, ஒரு சந்தைக்குள்ள வைக்கிற மாடு மாதிரி ஒரு பொண்ணை வந்து அங்கேயாச்சும் காசு கொடுத்து வாங்குவாங்க. இங்க இவளே காசு கொடுத்துடணும், அவளே தானே வித்துக்கணும், வேலை செய்யணும், உனக்கு வந்து செக்ஷுவலா அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எல்லாத்தையும் ஒரு பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அப்ப நீங்க எதை நீங்க தப்புன்னு சொல்றீங்க? இங்க என்டையர் சிஸ்டமே தப்பா இருக்கு. இங்க திருமணம்ன்ற முறை கேவலமா இருக்கு. நீங்க திருமணம் பண்ணாதீங்கன்னு சொல்லல யாரையும். நீ திருமணம் பண்றனா அந்த திருமணத்துக்குள்ள சுயமரியாதை இருக்கணும், பகுத்தறிவு இருக்கணும், சிக்கனமா பண்ணுங்க. அண்ட் இது வந்து நமக்கு அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டு பண்ணுங்க. இங்க பெண்ணுடைய விருப்பமே யாரும் கேட்கறது இல்ல. கன்சென்ட் அப்படிங்கறதே கிடையாதுங்க பெண்ணுக்கு. நான் சொல்றதை நீ கேட்கலாம், நீ கெட்ட பொண்ணு, உன்னை ஆணவ கொலை பண்ணிடுவேன். ஆணவ கொலை பண்றதுக்கு பெற்றவங்க தயாரா இருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம, எனக்கு செத்து போயிட்டான்னு அழுறதும் பெற்றோர்கள் தான். நீ இந்த மாதிரி பண்ணா உன்னை கொலை பண்ணிடுவேன், உன்னை வந்து நான் இப்ப 2 பிள்ளைங்க எங்க இருக்க பிள்ளைங்க கிட்ட பேசினதுல 2 பேரையுமே அப்பா அம்மா அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு பிள்ளைய வந்து 40 வயசுக்கு மேல இருக்கவங்கள கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, 20 வயசு வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க, நல்லா படிமா, நீ பிடிச்ச மாதிரி நீ இரு, நல்லா பெரிய ஆளா வரணும்ன்றீங்க. அந்த 20 வயசுல நான் கத்துக்கிறேன் சமூகம்னா என்ன, எது நல்லது கேட்டதுன்னு நான் கத்துக்கிறேன். ஆனா நீங்களே என்ன ஃபோர்ஸ் பண்ணி 40 வயசு ஆளு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களே, இது தப்பு தானே அப்படின்னு நான் எங்க அப்பா அம்மா கேட்கிறேன். அடிச்சு மண்டைய பொழந்து தையல் வரைக்கும் போகுது. இதே அப்பா அம்மா தான் செத்த உடனே அழறாங்க. ஆனா கொடுமை பண்றது அப்பா அம்மா, சொந்த குடும்பத்தில் நடக்குது. பெண்ணுக்கான வயலன்ஸ் வந்து மாமியார் வீட்டுல நடக்குது, எங்கேயோ நடக்குது, பஸ்ல நடக்குது, ட்ரெயின்ல நடக்குது. இல்ல, சொந்த பெற்றோர்கள் ஆணவ கொலை பண்றாங்க. சொந்த பெற்றோர்கள் தன்னுடைய பெண்ணுக்கு பாலியல் தேர்வு இருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரியுதுனாலோ, லவ் பண்ணாலோ, கல்யாணம் பண்ணாலோ, வீட்டை விட்டு போனாலோ கொலை பண்ண கூட தயாரா இருக்காங்க இந்த கலாச்சாரத்துல. அதை நம்ம உடைச்சு இந்த விஷயத்திலேயே ரிதன்யாவோட கேஸ் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து சொல்லி வளர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க சூழல் எப்படி இருக்கு, அதாவது நம்ம ஒரு ஆணை மனசால நினைச்சிட்டாலே அது தவறு, நம்ம அப்பா அம்மா பார்க்குற பையனை கட்டிக்கிட்டாதான் நல்ல பெண் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் நம்ம படித்தா கூட ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, காலேஜ் போனால் கூட நீ யாரையும் லவ் பண்ணிடக்கூடாது, இப்போ சத்தியம் வாங்கிட்டு அனுப்புகிற குடும்பம்லாம் இருக்குது ஊரில். அந்த மாதிரி ஒரு பெண், அவங்களுக்கு வந்து அதே மாதிரி உனக்கு நான் பெஸ்ட்டான ஒரு மாப்பிள்ளையாக தரேன் அப்படின்னு தேர்ந்தெடுத்து ஒரு பெஸ்ட் மாப்பிள்ளையை கொடுத்துருக்காங்க. அதில் சூசைடு. இன்னொரு பக்கம் அதே பெல்ட்டுக்குள்ளே நாமக்கல் சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸ் அவங்க ஒரு பையனை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதை அவங்களால அக்செப்ட் பண்ணி 2 பேருமே எஜுகேட்டட். ஒருத்தங்க ஆர்டிஓ அப்பா, அம்மா வந்து டீச்சர், ஸ்கூல் டீச்சர். அவங்க வந்து இதை தாங்க முடியாமல் அவங்க போய் ரயிலில் பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த முரண் இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் எழுதியிருந்தாரு, ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தாரு. ஆணவ தற்கொலைன்னு எழுதியிருந்தாரு. எப்படி ஆணவ கொலை பண்றோமோ அது போல ஒரு ஆணவத்துல போய் தற்கொலை பண்ணிருக்காங்க. அப்போ உங்களுக்கு சூசைட்ல கூட ஒரு பெருமை தேவைப்படுது, ஜாதி கௌரவம் தேவைப்படுது. அப்போ நீங்க ஆணவ தற்கொலை பண்ண ரெடியா இருக்கவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்போ நீங்க வந்து ஒரு ஆணவ கொலை பண்றீங்கன்னா உங்களுக்கு அவன் கேட்பான் இவன் கேட்பான் அப்படின்ற ஒரு இதுல கொலை பண்றீங்க. இப்போ சாகுறீங்கன்னா அதே ஆணவத்துல என்ன மீறி நீ அந்த பையனை லவ் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், காலம் ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு இப்ப என்ன இருக்கும்? கில்ட் இருக்கும். நம்ம ஜாதி விட்டு நம்ம அப்பா அம்மா பேச்ச மீறி கல்யாணம் பண்ணோம், அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்ற பழியோட கில்ட்டோட அந்த பொண்ணு வாழணும்ன்ற ஒரு மனநிலையில அவங்க தற்கொலை பண்ணியிருந்திருக்காங்க. நம்ம வந்து தற்கொலையை நம்ம எந்த விதத்திலயும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். அண்ட் ஆணவ கொலை பண்ணாலும் நம்ம வந்து அவங்கள கொலை பண்ணணும்னு நம்ம சொல்ல மாட்டோம். இங்க தேவை வந்து சிந்தனை மாற்றம் தான். இங்க ஜாதி இல்ல, இங்க வந்து பிடிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை மாற்றம் தான் தேவை. ஆனா அதை தாண்டி அவங்க 2 பேரும் யாருன்னா படிச்சவங்க, அரசு வேலையில இருக்கவங்க,
இப்ப மீண்டும் இங்க வந்து சட்டமும் அரசும் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரெல்லாம் சாதிய மனநிலையில இருக்காங்களோ வீட்டுக்கு அனுப்புங்க, வேலை வேணாம், கவர்மெண்ட் வேலை வேணாம், வீட்டுக்கு அனுப்புங்க. அந்த முடிவு எடுக்கணும், தைரியமா எடுக்கணும். நீங்க நான் வந்து இந்த சமூகம் சாதிக்கு எதிரான சமூகமா இருக்கணும்னு சட்டம் நினைக்கிறேன். கவர்மெண்ட் மேலேயே அரசு எந்த நினைக்குது. ஜாதிக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கே. இன்னொரு என்னன்னா, reservation. படிப்புக்கும் சிந்தனைக்கும் சம்பந்தமே இல்ல. அப்படி இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரத்தன்யாவோட வீடியோ ஒன்னு சமீப காலத்துல வந்திருந்தது, அவங்க மேக்கப் வீடியோ. ஆமா. அதுல வந்து அவங்க சொல்றாங்க, நீ பாக்குறதுக்கு ஐயர்புள்ள மாதிரி இருக்க அப்படின்றாங்க. படிச்ச பொண்ணுக்கு என்ன மாதிரியான ஒரு சிந்தனை? ஏன் அப்ப SC STல இருக்கவங்க அழகா இல்லையா? அப்ப என்ன மாதிரியான ஒரு மனநிலை அந்த பொண்ணுக்கும் அந்த சான்றவங்களுக்கும் அந்த படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, அதுதான் சொல்ல வரும். எக்ஸ்போஜர் இல்ல. உங்களோட மைண்ட் அவ்வளவு குறுக்கேடா நம்ம வந்து இதுக்கு திணிக்கப்பட்டிருக்கோம். இந்த ஜாதிக்காரங்க தான் அறிவானவங்க, இந்த ஜாதிக்காரங்கன்னா அழகானவங்க. சோ இது வந்து தற்கொலை தாண்டி ஒரு டௌரி விஷயம் தாண்டி இதுல வந்து ஜாதிங்கிற ஒரு விஷயமும் ஒரு ஒளிஞ்சிருக்கிறத நம்ம அழகா இங்க வந்து வெளியே கொண்டு இல்லை, அதை தான் நான் அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். லவ் பண்ணாமல் இருக்கிறது, அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணுறது தான் கரெக்டு, அவங்க தான் நல்ல பெண்ணுன்றது வந்து எப்படி அந்த புத்திக்குள்ளே வந்து புகுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த அது லவ் பண்றதே வேண்டாம். ஒரு பொண்ணு ஒரு 2 பசங்களோட போயிட்டாலும் அவங்க சூசைட் பண்ணிடுவாங்க. லவ் அவ்வளவு தூரம்லாம் நீங்க போக வேண்டாம். என் கூட படிக்கிறாங்கம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிடலாமான்னா அவங்க தொங்கிடுவாங்க. அந்த மாதிரி குடும்பங்கள். அதே பெற்றோர்கள் தான் அவங்க வீட்டிலே ஒரு மாமாவோ யாரோ அவங்கள பாலியல் இது பண்ணியிருப்பாங்க, அதை வெளியில சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கௌரவம் எங்க போச்சு? பாலியல் பலாத்காரம் இந்த சின்ன குழந்தைய 7 வயசு 8 வயசு பிள்ளைய பண்ணியிருக்காங்கிறத அம்மா கிட்ட போய் சொன்னா கூட, திருமணத்துல இருந்து வெளில வந்துட்டனா கட்டாயமா இன்னொரு திருமணம் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுவுமே அவசியம் இல்ல. ஒரு ஆண் துணையோட நீ இருந்துதான் ஆகணும் அவசியம் இல்ல. ஒரு காதலனோ ஒரு கணவனோ இல்ல 2வது கணவனோ தான் இருக்கணும். அப்படி உன்னால தனியா வாழ முடியாதுன்னு ஒரு கட்டமை கொடுத்துருக்காங்கல்ல, இதை முதல்ல உடைக்கணும். தனியா வாழலாம்னு எனக்கு யாரும் சொல்லி தரல. தனியா வாழ்ந்த பெண்களை நான் சரியா பார்க்கல. கல்யாணம் ஆச்சுன்னா டிவோர்ஸ் ஆச்சுன்னா வேற கல்யாணம் பண்ண பெண்களை தான் பார்த்திருக்கேன். ஆம்பளையே வேணாம் நான் தனியா வாழுவேன்னு சொல்ற பெண்களை நான் பார்த்தது கிடையாது. அப்போ அங்கேதான் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த கால்ல வந்து கள்ளிப்பால கள்ளி செடியை சாவடிப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளால பெண்களை சாவடிக்கிறாங்க. இது கொஞ்சம் நவீனமா மாறி இருக்கு, அவ்வளவுதான். அங்க பொண்ணுக்கு வந்து நடந்த அபியூஸை வந்து லேட்டா தான் சொல்லிடுறா, இது வந்து எனக்கு நடந்திருக்குது அபியூஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து புரியறதுக்குள்ள The Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.